நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு வந்து உண்மையான இது நீதி வேணும். ஏன்னா எல்லாருமே சேர்ந்து வந்து ரொம்ப வந்து அராஜகம் பண்றாங்க. பண்ணிக்கிட்டு ஊர்ல ஒரு தனிப்பட்ட 2 நபர் இந்த கோயிலை வந்து நான் நிப்பாட்டுன்னு சொல்லவே இல்லையே. நான் இப்ப எல்லாம் சொல்றேன், கோயிலை வந்து நிப்பாட்டுன்னு சொல்லவே இல்லை. கோயிலை நிப்பாட்டினது பஞ்சாயத்து, பேரூராட்சி கோயிலை கட்டக்கூடாதுன்னு பேரூராட்சி நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க. கோயிலுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. இவங்க எல்லாருமே வந்து கோயில் சமுதாய இடம்னு சொல்லி உண்டு பார்த்துருங்க. ஊர்ல சமுதாய இடம்னு உண்டு. அந்த சமுதாய இடத்துல வந்து எல்லாருமே வந்து பத்திரம், கள்ளப்பட்டா, இது எல்லாருமே போட்டு வச்சிருக்காங்க. அந்த இதை வந்து நான் கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட போய் காமிச்சிருக்கேன். காமிச்சு இந்த பாருங்க கள்ளப்பத்திரம் போட்டிருக்காங்க, வச்சிருக்காங்க. நான் கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட போய் எல்லாமே மனு கொடுத்து எல்லாத்தையும் மனு கொடுத்துருக்கேன். கள்ளப்பத்திரம் கோயில் இடத்த விற்கிறதுக்கு யாருக்கு ரைட்டு உண்டு? நீ சொல்லுங்க. கோயிலுக்கு இடத்த மட்டும் இப்ப ஏன் சொத்தா இருக்கட்டுமே, நான் கோயிலுக்கு வந்து இடத்த கொடுக்கலாம். ஆனா கோயில் இடத்த நான் கொடுத்த இடத்தையும் நான் வந்து விற்க ரைட்டே கிடையாது எனக்கு. நான் வந்து எல்லாம் இந்த இடத்த கேட்க, இந்த இடத்த நீங்க ஏக்கு பட்டா போட்டீங்க, ஏக்கு கள்ளப்பத்திரம் போட்டீங்க, இதை ஏன் நீங்க விற்றீங்க வாங்கினீங்க? அப்ப அதை கேட்கறதுக்கு பதிலா கோயிலுக்கு வாரான், கோயில ஜிபி முத்து கோயில் வேலையை நிப்பாட்டுறான் வாங்குறாங்க. கோயில் வேலையை நிப்பாட்டல, கீழே தெருவுங்கிறதே காங்கல. ஒரு உடன்குடி பெருமாள்புரத்துல பேரூராட்சிக்கு சொந்தமான கீழத்தெருவுங்கிறதே காங்கல. கீழத்தெருவு, கிளமேல் பாதை, தென்னுடல் பாதை, கிளமேல் பாதைங்கிறது எல்லாத்தையுமே அடைச்சி செய்யறாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. எனக்கு பாதையை தாங்க, என் வழியை விடுங்கன்னு இருக்கேன். எந்த சாமியாட்டும், எந்த கோயிலாட்டும், எந்த அம்மனாட்டும் அவன் வீட்டை மர இந்த கோயிலை கட்டு அதை கட்டு எந்த சாமி சொல்லியிருக்கா? எந்த சாமியும் சொல்லல. சாமி 3க்கு 3 இடமோ 10க்கு 10 இடமோ இருந்தால் போது சாமி நம்ம நல்லது செய்யும். நானும் சாமிக்கு பண்ண வந்தேன். என்னமோ நான் வந்து பாகிஸ்தானங்கார மாதிரியும், இவங்க எங்க ஊர்ல இருக்கிற அவ்வளவு இந்தியாக்கார மாதிரியும் என்னங்க? ஐயா அப்படி நீ நான் பாகிஸ்தானே என் மேல குண்டை போடல, நான் போயிட்டு போடுறேன். வீட்டுல அவ்வளவரும் சேர்ந்துக்கிட்டு ஒண்ணு போல கூடிக்கிட்டு இப்போ ஆணும் பொண்ணு வந்துட்டு என்ன லேடிஸுக்கு வந்து தெரியாது. இப்போ வீட்டுல ஆம்பளை சொன்னா லேடிஸுக்கு வந்து வருவாங்க, அவங்களுக்கு என்ன விவரம்னு தெரியாது, தெரியாம வந்து நிற்பாங்க. இந்த டாக்குமெண்ட் ஃபுல் விவரங்கள் வந்து ஒரு சில ஆளுக்கு தெரியல, சில ஆளுக்கு வாய் பேசுறாங்க. நான் ஒரு பத்திரத்தை போடுறேன், என்ன பாருங்க, ஏகப்பட்ட பத்திரம் வச்சிருக்கேன். அவ்வளவு நகல் எடுத்து கவர்மெண்ட் ஆபீஸ்ல எடுத்து வச்சிருக்கேன். அந்த கீழத்தேர்வுங்கிறது இதை வந்து அவ்வளவு பட்டா போட்டு பத்திரம் முடிச்சாங்க. இந்த பத்திரத்துக்கு தாய் பத்திரம் மாதிரி இருக்கான்னு கேளுங்க. இந்த பத்திரத்துக்கு அவ்வளவுக்கு தாய் பத்திரம் இருக்கான்னு கேளுங்க. எதுக்குமே தாய் பத்திரம் கிடையாது. ஒரு 2 நபர் 2 குடும்பம், அந்த 2 குடும்பத்துக்கு உள்ள இருந்துகிட்டு அண்ணனுக்கு தம்பி போடுறது, தம்பிக்கு மச்சான் போடுறது, மச்சானுக்கு குழந்தை போடுறது, இப்படி எல்லாமே கள்ளப்பத்திரம் போடுறாங்க. இந்த விஷயத்த கேட்க போயாச்சுன்னா எனக்கு வந்து என் கோயிலிடம், எனக்கு உச்சிமாலி அம்மன், பட்டரையம்மன் என்னுடைய சாமி தான், என்னுடைய கோயில் தான். கோயில் இருந்தது சிறு இடம் தான். அந்த சிறு இடத்துல அது இருக்கும், பெரிய இடமா கொஞ்சம் இருக்கும். இப்போ என்ன பண்றாங்கன்னா கோயிலை இடிச்சிட்டு புதுசா கட்டிக்கிட்டு வாங்கிட்டு, நான் இங்க இருந்து சென்னைக்கு போறேன். நான் சொல்றேன் கெட்டாதீங்க, இது வழிபாதை இப்ப அரைக்கிலன்னு ஆக்கிரமிச்சு பஞ்சாயத்துல கொடுத்துட்டு நான் வந்து சரி கெட்ட மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. நான் சென்னைக்கு போயிட்டு வந்து 10 நாளுக்குள்ள இவங்க ஒரு நாளுக்குள்ள நைட்டு வேலையை ஆரம்பிச்சு கட்டிடுறாங்க. நான் வந்து இங்க பார்த்தாச்சுன்னா இப்ப கெட்டிக்கணும் கிடைச்சுன்னா நாங்க அப்படிதான் கெட்டுவோம். நீ என்ன செய்வா? பஞ்சாயத்து சொல்ல போனா பஞ்சாயத்து என்ன அண்ணா பஞ்சாயத்து வராங்க, ஸ்டெப் எடுக்காங்க. பஞ்சாயத்து வந்து எனக்கு ஆக்ஷன் பண்ணி, எனக்கு கலெக்டர் ஆபீஸ் எனக்கு எல்லாமே ஆக்ஷன் பண்ணி, எனக்கு என்னுடைய பாதையும் என்னுடைய தெருவையும் அவன் கண்டுபிடிச்சு உடைச்சி கண்டிப்பா தரணும். பெருமாபுரம் உச்சினி மகாளி அம்மன், பட்டரையம்மன் கோயில் வந்து 400 வருஷத்துக்கு முன்னோர்கள் வழங்கி வந்த கோயில் பார்த்துக்கிடுங்க. அது வந்து காலங்காலமா நாங்க கொடை கொடுத்துட்டு இருக்கோம். 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடை கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கொடை கொடுத்துட்டு இருக்குது. இப்போ கோயில் கட்டுமான வேலை ஆரம்பிச்சு இந்த கோயில் கெட்டி வேலை முடிஞ்சாதான் அடுத்ததெல்லாம் நாங்கள் கும்பாபிஷம் பண்ணி நாங்கள் கொடை கொடுக்க முடியும். இவன் இப்படி வேலையை நிப்பாட்டி போட்ட ஜிபி முத்தான இந்த பெருமாபுரத்து நபர் தான், இந்த ஊர்ல பிறந்த நபர் தான் இந்த ஊரை வந்து ஆக்கிரமிச்சு 250 வரிகாரங்க காலையும் ஓடிச்சு மடக்கி வச்சு எங்களை ஆக்கிரமிச்சுட்டு இருக்கோம். இதனால ஊர்ல நிறைய கொந்தளிப்புகள், நிறைய சீன்றவங்கள், நிறைய பல தடைகள் நடக்கு. அதனால நாங்க வந்து கோயில் பொங்கல் விடல, இந்த திருப்பி நிறைய விசேஷங்கள் தடைபட்டு போறதுக்கு காரணம் அவன் தான். அதனால ஜிபி முத்து அவன் வந்து பெருமாள்புரத்து நபர் தான், வேற எந்த நபரும் கிடையாது. அவன் உள்ளூர்லயே இருந்துட்டு ஊருக்கு வஞ்சகம் வைக்கணும்னு சொல்லி இவ்வளவு திட்டங்கள் தீட்டி அவன் மீடியால இருந்தா அவன் மீடியா கதையை தான் பார்க்கணும். அவன் ஊரை ஆக்கிரமிக்கணும் அவனுக்கு எண்ணம் கிடையாது. 250 வரி அவன் தடைபட்டு வச்சிருக்கான். அதை வந்து இந்த போலீஸ் கோயில் இடத்த பஞ்சாயத்து போர்டுக்கு எழுதி கேட்கறதுக்கு இவன் யார் சார்? ஒருத்தருக்கு எழுதி கொடுத்தா அப்ப 250 வரிகாரங்களும் கேட்பாங்கல்ல, அப்ப 250 வரிகாரங்களுக்கு எழுதி கொடுக்க முடியுமா? அவன் யார் சார்? கோயில் இடத்த எழுதி கேட்கறதுக்கு அவன் யார் சார்?
அப்படி எழுதி கொடுக்கணும் எங்களுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. இதை வந்து நாங்கள் பஞ்சாயத்து போர்டில் அவன் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இங்கே விஓ நிறைய ஆஃபீஸரை நாங்கள் கண்டு பேசியிருக்கோம். 3 மாசமாக கோயில் இழுபறியில் கிடக்கு. இன்னைக்கு கண்டிப்பாக அது கோயில் வேலையை ஆரம்பிக்கணும் ஒரு தீர்மானத்தில் நாங்கள் காலையில் பசியும் பட்டினியுமா இதில் வந்து கிடக்கும். இனிமையும் கோயில் வேலை தடைபட்டு போச்சுன்னா நாங்கள் இதில் பாயை விரிச்சு பேசாம உட்காந்துருவோம். எங்களுக்கு சாப்பாடும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். இதை வந்து நாங்கள் வந்து உண்ணாவிரதம் பசியும் பட்டினமா பிள்ளை குட்டி எல்லாரும் வந்து இதில் வந்து உட்காந்துருவோம். அதுக்கு சரியான தீர்வு இன்னைக்கு தீர்மானிக்கல, நாங்கள் இதில் வந்து உட்காந்துருவோம். பொம்பளைல அனைவருமே வந்து உட்காந்துருவோம். இதுக்கு சரியான இன்னும் பொம்பளையாளுக்கு வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, இட்லி அவிச்சிட்டு இருக்காங்க. இட்லி அவிச்சு கொடுத்துட்டு எல்லாரும் வருவாங்க. வந்து எல்லாரும் இதில் வந்து உட்காந்துருவோம். வந்தாதான் இதுக்கு சரியான நீங்கள் தீர்வு நீங்கள் இது பண்ணணும். ஜிபி முத்துனா பெரிய கொம்புலாம் கிடையாது, அவனும் நம்மளே ஒரு நபர் தான். அதனால இந்த மீடியாவிலேருந்து நீங்கள் இதை வந்து எல்லாத்தையும் நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும். பப்ளிஷ் பண்ணி இது எங்கள் கோயிலுக்கு சரியான தீர்மானம் எங்களுக்கு கிடைக்கணும். என் பேர் பெரிய பிராட்டி.